மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டா எக்ஸ்ட்ரோவர்ட்டான்னு சொல்லிட்டு, இல்லைனா ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருந்து எக்ஸ்ட்ரோவர்ட் ஆனீங்களா? இல்லைனா ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருந்து ஒரு இன்ட்ரோவர்ட் ஆனீங்களா? இல்லைனா நீங்கள் எப்படி? உண்மையை சொல்லுங்கள். நீங்கள் யார்? யார் நீங்கள்? நான் ஆரம்பத்தில் ஒரு பயங்கர எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்தேன். நிறைய பேசுவேன், ரொம்ப பேசுவேன், பயங்கரமாக பேசுவேன். அண்ட் அந்த உள்ள அந்த தயக்கம், வெக்கம் அப்படிங்கிற ஒன்றுலாம் இருக்காது. ரொம்ப ஓப்பனாக இருப்பேன், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பேன், நிறைய பேசுவேன். என்னோடய ஃபர்ஸ்ட் ஜாப்லலாம் வந்து எனக்கு சிங்களமே தெரியாது. எங்களை சொல்லுவானுங்க, அடோ எத்தனை கீழே கேப்பாம்பா குணுவார பட்டிக்க அப்படின்ட்டு. எனக்கு குணுவார பண்ணாலும் எனக்கு கெட்ட வார்த்தைன்னு தெரியாது. எனக்கு கெட்ட வார்த்தைக்கு சொல்லி கொடுப்பானுங்க. நான் இப்படி சொல்லுவேன், அவங்களுக்கு தெரியும் எனக்கு மீனிங் தெரியாதுன்ட்டு. லைக் ஒரு மாதிரி அது ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்குவாங்க. பட் ஸ்டில் எனக்கு அந்தளவுக்கு தயக்கம் இருக்குல்ல. எதுனாலும் ஓகே, அந்த சுச்சுவேஷனை வந்து நான் பேசி ஹேண்டில் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி. அவ்வளோ பேசுவேன், நல்லா பேசுவேன், பேசிக்கிட்டே இருப்பேன். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்னால் அப்படி பேச முடியல. ஒரு மாதிரி நான் பயங்கர இன்ட்ரோவர்ட்டாக மாறிட்டேன். சம்டைம்ஸ் பேச வேண்டிய சுச்சுவேஷன்ஸில் கூட நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், நம்ம இங்கே பேசணுமா? இதை பேசாமலே இதை நம்ம சார்ட் அவுட் பண்ண முடியுமா? இல்லைன்னா இதை நம்ம பேசாமலே செஞ்சு முடிச்சிடலாம் தானே? அவங்க ஹெல்ப் கூட நமக்கு தேவை தானே? நம்ம ஏன் இங்கே பேச வேண்டியிருக்கு? அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். என்னால் நேச்சுரலாக எல்லார் கூடயுமே வந்து ஒரு கன்வர்சேஷன் வச்சுக்க முடியல. என் பிரதர்ஸை தாண்டி என்னால் யார் கூடயுமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப நேரத்துக்கு டாபிக் இல்லாமல் பேச முடியாது. ஒரு சிலர் அதை தாண்டி ஒரு சிலர் இருக்காங்க, ஒரு மாதிரி ஒரு ஃப்ளோவில் அப்படியே போகும், ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருப்போம், ஒரு மாதிரி எந்த விதமான இதுவுமே இல்லாமல், எந்த டாப்பிக்குமே இல்லாமல் அப்படியே மனத்தில கணக்காக பேசுகிற ஒரு சிலர், ரொம்ப 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 செலக்டிவானவங்க. அதை தாண்டி யாராவது மேபி எங்கேயாச்சும் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் போனால், இல்லைனா வேறு ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பார்ட்டின்னு போனால், அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட அவங்க ஏதாச்சும் யாராவது பேசுனா அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். அது சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு கேள்வி இருந்தால் அதையும் யோசிப்பேன். இது கேட்கணுமா வேணாமா? கேட்போமா வேணாமா? இதை கேட்கணுமா? அதை தாண்டி ஒரு மாதிரி ஆக்வர்டாக போகும்போது சரி ஓகே, இதை மட்டும் நம்ம கேட்டு பேசாமல் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு லைக் அதை கேட்பேன். அதுக்கப்புறம் அவங்களும் அமைதியாக இருப்பாங்க, நானும் அப்படியே அமைதியாக இருப்பேன், பேச மாட்டேன், அப்படியே அமைதியாக இருப்பேன். எனக்கே தெரியும் அது ஒரு மாதிரி வியர்டாக இருக்குன்னு. பட் ஸ்டில் அதையும் தாண்டி என்னால் வந்து என்ன பேசுறதுனே தெரியல. என்ன பேசுறது எனக்கு புரியல. பட் நான் என் பிரதர்ஸ்லாம் எங்கேயாச்சும் வெளியில் போனால் மனுத்தியாலம் கணக்காக நம்ம 3 பேரும் பேசிக்கிட்டு இருப்போம், கண்ட வாக்கில் பேசுவோம், என்ன பேசுறதுனே தெரியாமல் பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் நல்லாயிருக்கும், செம்ம ஜாலியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது ஒன்றுமே இல்லைனாலும் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், பேசிக்கிட்டே இருப்போம். அண்டு அதை தாண்டி எனக்கு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ், அதை தாண்டி நான் கடைசியாக எப்போ இந்த மாதிரி பேசினேன், எஸ் ஒரு 4 to 5 to 6 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். என்னால் அப்படி பேச முடியல. எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா? இல்லைனா என்ன மாதிரி வேறு யார் இருக்கீங்களா? உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா? இல்லைனா நீங்கள் நார்மலாக எல்லாத்தோடையும் பேசுவீங்களா? யூஸ்வலாக இந்த மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க எல்லாத்தோடையும் நல்லா பேசுவாங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க எல்லாமே செம்மையாக பண்ணுவாங்க அப்படிம்பாங்க. இல்லை, மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களையும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஒர்க் பண்ணுற அந்த ஃபீல்டை தாண்டி வெளியில் வந்து எங்கேயுமே அப்படி இருக்க மாட்டாங்க. ரொம்பவே சைலண்ட்டாக இருப்பாங்க, பேசவே மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. இவனாவே அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில டைமில் வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறதும் வந்து நல்லாயிருக்கும். ஒரு சில டைமில் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறது ரொம்பவே மோசமாக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கவங்க வந்து சம்டைம்ஸ் வந்து சம்மந்தமே இல்லாத விஷயங்கள்லாம் கூட நிறையா பேசுவாங்க. அது ஒரு மாதிரி அன்னாயிங்காக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஓவராக அந்த ஒரு பவுண்ட்ரியை க்ராஸ் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் பேசுகிறவங்க இருப்பாங்க. கண்ட வாக்கில் என்னடா கச்சா முச்சான்ட்டு இதை திறந்து விட்ட மாதிரி அப்படியே அப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் உண்மைக்குமே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கான ஒரு ஃபீலிங் இருக்கும். அதே இன்னொரு பாயிண்டில் அதே எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் தான் வந்து அந்த ஒரு அட்மாஸ்ஃபியர் வந்து ஒரு மாதிரி அதை கொண்டு போகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ இன்ட்ரோவர்ட் வந்து எதுவுமே பேச மாட்டாங்க, ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பார்ட்டி இல்லைனா ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்போல்லாம் வச்சுக்கிட்டோம்னா ஒரு மாதிரி சூப்பர் நாய்டாக இருக்கும் இல்லையா? எல்லாருமே அப்படி ஒரு மாதிரி வியடாக அமைதியாக சாவிட்டுக்கு வந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? அங்கே அந்த எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் தான் வந்து ஒரு மாதிரி அந்த இடத்த கலகலன்னு வச்சுக்கிறது, ஒரு மாதிரி ஏதாச்சும் பேசுகிறது, எல்லாத்துட்டையும் ஏதாச்சும் ஃபனியாக கேட்குறது. ஆனால் ஒரு சில எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் பண்ணுறது அன்னாயிங்காக இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஒரு சில எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் வந்து அது ஒரு மாதிரி எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணுவாங்க. அது ஒரு மாதிரி ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், ரொம்ப ரியலாக இருக்கும், அது நடிக்கிற மாதிரி இருக்காது. அவங்க கூட இருந்து அந்த மாதிரியான ஒரு வைபை வந்து ஃபீல் பண்ணுறது வந்து நல்லாயிருக்கும். அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ், ஐ மீன் லைக் எல்லா செட்லேயும் அந்த மாதிரி ஒரு பசங்க இருந்திருப்பாங்க. தெரியும், எங்கள் செட்டில் ஒரு பையன் இருந்தான்.
அவன் சந்தானம் மாதிரி எங்கள் செட்டு சந்தானம் அவன் தான். பயங்கரமாக காமெடி பண்ணுவான். இப்படி ஸ்பாட்டில் வந்து கவுண்டர் கொடுப்பான், செம்மையாக கவுண்டர் கொடுப்பான். அந்த அளவுக்கு பேசுவான். சும்மா எப்படா இப்படி யோசிக்கிற நானே என்கிட்ட கேட்டிருக்கேன். எப்படா நீ இந்த டைமிங்கில் எப்படா சொன்னேன் அப்படிலாம் வரும் மச்சான் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருப்பான். என் கடைசி தம்பி இருக்கான், அவனும் இந்த மாதிரி தான். ஒரு மாதிரி பயங்கர டைமிங்கில் ஒரு சில டைமில் இரிட்டேட் ஆகிற மாதிரிலாம் காமெடி பண்ணுவான். பட் ஸ்டில் ஒரு மாதிரி அந்த இடத்த கலகலகலன்னு வச்சுக்குவான், சிரித்து பேசுவான், சந்தோஷம். பட் எனக்கு இந்த ஃபேமிலியை தாண்டி வெளியில் அப்படி போனால் வந்து எல்லாத்துட்டையுமே இப்படி பேச வராது. அது மாதிரி அமைதியாக இருப்பேன். என்னை புரிஞ்சுக்கிட்டவங்க தெரிஞ்சிடும், ஓகே இவன் பேச மாட்டாங்கன்னு, இப்படி தான் இருப்பான் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி. ஆனால் அது எனக்கே ஒரு மாதிரி சம்டைம்ஸ் வியர்டாக இருந்திருக்கு. நீ இப்படி போயிட்டு இருக்கிறது ஒரு ஃபங்க்ஷன்ஸ்லாம் இப்படி போயிட்டு இருக்கியே, அது நல்லாவா இருக்குது, அப்போ ஏன் போகிற, பேசாமல் வீட்டிலே இருந்திருக்கான் தானே அப்படின்ட்டு. ஆனால் எனக்குள்ளேயே ஒரு கேள்வி இருக்குது, நான் ஏன் இப்படி மாறினேன்ட்டு எனக்கு இன்னுமே தெரியல. ஒரு பாயிண்டில் இவ்வளோ எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்த ஒரு பையன், இவ்வளோ கலகலன்னு பயங்கரமாக பேசிக்கிட்டு இருந்த ஒரு பையன் சடனாக ஏன் இப்படி ஒரு மாதிரி பயங்கரமாக அமைதியாக மாறிட்டார். ஏன் இப்படி எல்லாத்துட்டையுமே வந்து இப்படி மூவ் பண்ண மாட்டேங்கிற ஒரு மாதிரி ரொம்ப செலக்டிவாக இருக்க உங்ககிட்ட. இப்போ ரீசெண்டாக இங்கே ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் போயிருந்தேன். எனக்கு இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருந்த அந்த ஃப்ரெண்ட் இஸ் வெரி க்ளோஸ் டு மீ இங்கே. அண்டு நல்லா பேசுவான் அந்த பையன். நான் அவனும் நல்லா பேசுவோம், நார்மலாக பேசிக்குவோம். பட் ஸ்டில் அவன் கூட நார்மலாக நல்லா பேசுவேன். அண்டு அவன் வந்து ஒரு மாதிரி நிறைய பேசிக்கிட்டே இருப்பான். அதனால் நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன், நான் ஏதாச்சும் சேனலில் கேட்பேன். அப்படி எங்கேயாச்சும் அவன் நிப்பாட்டானா எனக்கு என்ன பேசுன்னு தெரியாது. நான் ரொம்ப அமைதியாக இருந்துருவேன், எதுவுமே பேச மாட்டேன், நான் பேசாமல் இருப்பேன். நான் இந்த கேமரா முன்னுக்கு பேசுறது இல்லை, காவாசி கூட வெளியில் யார்கிட்டையுமே நான் பேச மாட்டேன். ஒரு மாதிரி பயங்கர எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்த ஒருத்தன் நான் ஏன் இப்படி இன்ட்ரோவர்ட்டாக வானேன்னு எனக்கே தெரியல. உங்களை யார் இப்படி இருக்கீங்களா? மேபி இதிலேருந்து நீங்கள் திரும்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டாக ஆகணுன்ட்டு ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லைனா இதே மாதிரி இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறது பெட்டராக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? சொல்கிறீங்களா? என்ன நடக்குதுன்னு சொல்கிறீங்களா? ஏன் நம்ம இப்படி ஆகிட்டோம்? ஏன் நம்மளால் யார்ட்டையுமே பேச முடியல? ஏன் நம்மளால் யார்ட்டையுமே வந்து நம்மளுக்குள்ளேயே நிறைய கேள்வி வருது. இங்கே பேசுவோமா வேணாமா, பேசணுமா வேணாமா, இது தேவையா, இல்லை நீ பேசாத போ அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோமே நம்ம. ஏன், வாய்? உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள் guys. எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டில் நான் இன்னும் இந்த ஏஐலேருந்து தாடி இல்லாத ஃபில்டர் தான் போட்டிருக்கேன். பாருங்கள் நான் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. ஏஐ இஸ் டேஞ்சரஸ் guys, கவனமாக இருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் guys. See you.